13வது ഗദ്യഭാഗം. ഏവം സുരോദാത് ബഹിഹി തത് ദ്വിഗുണഃ സമാനേന ആവൃതഃ ഘൃതോദേന യഥാ പൂർവഃ കുശദ്വീപഃ യസ്മിൻ കുശസ്തംഭഃ ദേവകൃതഃ തത് ദ്വീപ ആഖ്യാപരഃ ജ്വലന ഇവ അപരഃ സ്വസഷ്പരോജിഷാ ദിശഃ വിരാജയതി. ഏവം സുരഃ ഉദാത് സുരോദാത് ബഹിഃ തത് ദ്വിഗുണഃ സമാനേന ആവൃതഃ ഘൃതഃ ഉദേന ഘൃതോദേന യഥാ പൂർവഃ കുശദ്വീപോ യസ്മിൻ കുശസ്തംഭോ ദേവകൃതഃ തത് ദ്വീപ ആഖ്യാപരഃ ജ്വലന ഇവ അപരഃ സ്വസഷ്പരോജിഷാ ദിശഃ വിരാജയതി. ഏവം സുരോദാത് ബഹിസ്തദ്വിഗുണ സമാനേനാവൃതോ ഘൃതോദേന യഥാ പൂർവ കുശദ്വീപോ യസ്മിൻ കുശസ്തംഭോ ദേവകൃതസ്തദ്ദീപാഖ്യാകരഃ ജ്വലന ഇവാപര സ്വസഷ്പരോജിഷാ ദിശോ വിരാജയതി. സുരസാഗരത്തോട് അപ്പാർപ്പെട്ടതായിട്ട്, அப்படி இல்லைன்னா സുരസാഗരത്തോട് അപ്പുറമായിട്ട്, സുരസാഗരத்துக்கு அந்த பக்கமாயிட்டு 8 லட்சம் யோஜனை விஸ்தாரத்தோடு கூடின கிருதாப்தியால சூழ்ந்து நிற்கிறது குஷத்வீபு. ഭഗവത് പ്രേരണയാല ഉണ്ടാന കുശപ്പുല്ലുകൾ, அருகம்புல்லு தர்பப்புல்லு இதெல்லாம் ஆக்கும் இந்த குஷப்புல்லுகள். அங்கே ரொம்பி நிற்கிறதுனாலேயாக்கும் இந்த தீபுக்கு குஷத்தீபம் அப்படின்னு பேருண்டாச்சு. அந்த குஷப்புல்லுகளோடு பிரகாசம் அப்படிங்கிறது அக்னிக்கு துல்லியமாயிட்டு இருக்கு. அதனால அது அங்க இருக்கிற திக்குகளை எல்லாம் நன்னா பிரகாசிப்பிக்கிறது. சுரோதாது பகிஹி ஷால்மலி தீப சூழ்ந்து நிற்கிற சுரோதம் அப்படிங்கிற சமுத்திரத்துக்கு வெளியில மத்தியரசம் ரொம்பி நிற்கிற சமுத்திரத்துக்கு வெளியிலே ஆயிட்டு தது திகுணஹா அதனோடு டபுள் சைஸ்ல யதா பூர்வஹா முன்னாலே இருக்கிற தீபுகளும் சமுத்திரங்களும் எப்படி காணப்பட்டதோ அதே மாதிரி ஏவம் அப்படியே தான் குஷத்தீபஹா குஷத்தீபு சமானேன கிருதோதேன ஆவருதஹா நெய்யால இருக்கிற சமுத்திரம் குஷத்தீபுக்கு ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. சால்மலி தீபோடு டபுள் ஆக்கும் குஷத்தீபு
குஷத்வீபோடு அதே சைஸாக்கும் நெய்யாலே இருக்கிற சமுத்திரத்துக்கு இருக்கு, கிருதோதத்துக்கு இருக்கு. கிருதம் சொன்ன நெய், உதகம் அப்படின்னாக்கா அங்க ஜலம், கிருதோதம் அப்படின்னா நெய்யாலே இருக்கிற சமுத்திரம். அந்த சுரோதத்தோடு டபுள் ஆக்கும் கிருதோதம். யஸ்மின் அந்த குஷத்வீபில குஷஸ்தம்பகா தர்பப்புல்லுகள், அருகம்புல்லுக்கும் தர்பப்புல்லுக்கும் எல்லாம் குஷஸ்தம்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவகிருதா பகவானால சிருஷ்டிக்கப்பட்டு, அபரஹா வேற ஒரு ஜுவலனஹா இவ அக்னி ஜொலிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி, அக்னிய மாதிரி, ஸ்வ அந்த குஷப்புல்லோடு சொந்தம், ஷஷ்ப புல்லோடு ரோஜிஷா பிரகாசத்தால, திசஹா எல்லா டைரக்ஷனுகளும், விராஜயதி நன்னா ஜொலிச்சு பிரகடமாகிறது. அதனாலேயாக்கும் தது தீப ஆக்கியாகரஹா அந்த தீபுக்கு குஷத்வீபு அப்படிங்கிற பேரு உண்டாச்சு. 14வது கத்திய பாகம். தது தீபபதிஹி பிரயவ்ரதஹ ராஜன் ஹிரண்யரேதா நாம ஸ்வம் தீபம் சப்தப்யஹ ஸ்வபுத்ரேப்யஹ யதா பாகம் விபஜ்ய ஸ்வயம் தப ஆதிஷ்டத வசுசுதான திருடருஜி நாபிகுப்த ஸ்துத்யவ்ரத விவிக்த வாமதேவ நாமப்யஹ தத்தீபபதிஹி பிரயவ்ரதோ ராஜன் ஹிரண்யரேதாநாம ஸ்வம் தீபம் சப்தப்யஹ ஸ்வபுத்ரேப்யோ யதா பாகம் விபஜ்ய ஸ்வயம் தப ஆதிஷ்டத வசுசுதான திருடருஜி நாபிகுப்த ஸ்துத்யவ்ரத விவிக்த வாமதேவ நாமப்யஹ. ராஜன் பரீட்சித்து மகாராஜாவே அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி கூப்பிட்டு சொல்றார். பிரயவ்ரதா பிரியவ்ரத புத்திரன், ஹிரண்யரேதா நாம ஹிரண்யரேதஸ் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரனாக்கும். தது அந்த தீபோடு, தீபபதிஹி குஷத்தீபோடு அதிபதி, ஸ்வம் அந்த ஹிரண்ய ரேதஸோடு தீபம் தீப சப்தப்யஹா ஸ்வபுத்ரேப்யஹா தன்னோடு 7 புத்திரர்களுக்காயிட்டு, யதா பாகம் விபஜ்யா வேண்டும் விதத்துல 7 உபவர்ஷங்களாயிட்டு, உபபூகண்டங்களாயிட்டு செப்பரேட் பண்ணி விபஜிச்சு புத்திரர்களுக்கு கொடுத்தார். ஸ்வயம் ஸ்வமேதையா ஹிரண்யரேதஸ் ஸ்வமேதையா தபஸ் ஆதிஷ்டதா செஞ்சார். வானப்பிரஸ்தாசிரமம் அவர் സ്വീകരിச்சுட்டு விட்டார். புத்திரர்களுக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அவரு பகவானை கூப்பிடுறதுக்கு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിச்சார். புத்திரர்களோட பேராகும் இனி சொல்லப்படுறது. வசுதான திருடருஜி நாபிகுப்த ஸ்துத்யவ்ரத விவிக்த வாமதேவ இப்படின்னு இருக்கிற நாமப்யஹா நாமங்களில அந்த புத்திரர்கள் தெரியப்பட்டா. 15வது கத்திய பாகம். தேஷாம் வர்ஷேஷு சீமாகிரயः நத்யः ச அபிஜ்ஞாதாः சப்த சப்த ஏவ சக்ரः சதுஷ்ருங்கः கபிலः சித்ரகூடः தேவானீக ஊர்த்வரோமா
द्रविण इति रसकुल्या मधुकुल्या मित्रविन्ता श्रुतविन्ता देवगर्भा घृतच्युता मन्द्रमाला इति तेषां वर्षेषु सीमागिरयो नद्यश्चाभिज्ञाता सप्त सप्तैव चक्रश्च तुङ्ग चक्रश्च तुशृङ्ग कपिल चित्रकूटो देवानीक ऊर्ध्वरोमा द्रविण इति रसकुल्या मधुकुल्या मित्रविन्दा श्रुतविन्ता देवगर्भा घृतच्युता मन्त्रमालेति तेषां वर्षेषु सीमागिरयो नद्यश्चाभिज्ञाता सप्त सप्तैव चक्रश्चतुशृङ्ग कपिलश्चित्रकूटो देवानीक ऊर्ध्वरोमा द्रविण इति रसकुल्या मधुकुल्या मित्रविन्ता श्रुतविन्ता देवगर्भा घृतच्युता मन्त्रमालेति चक्रं चतुशृङ्गं कपिलं चित्रकूटं देवानीकं ऊर्ध्वरोमा द्रविणं இப்படி இருக்கிற 7 பர்வதங்களும் ரசகுல்யா மதுகுல்யா மித்ரவிந்தா ஸ்ருதவிந்தா தேவகர்பா கிருதச்சுதா மந்திரமாலா இப்படி இருக்கிற 7 நதிகளும் அங்க இருக்கு. தேஷாம் வர்ஷேஷு குஷத்வீபில் அந்த ஹிரண்யரேதஸோடு புத்திரர்களோடு நாமத்தில் இருக்கிற உபபூகண்டங்களில் சீமா அதிர்த்தி ஆயிட்டு இருக்கிற கிரயஹா பர்வதங்களும் நத்யஹாச்ச நதிகளும் அபிஜ்ஞாதாக ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. சப்த சப்த ஏவ 7 பர்வதங்களும் 7 நதிகளும் இருக்கு. சக்ரா அப்படிங்கிற பர்வதம், சக்ரஹா சக்ரா அப்படிங்கிற பர்வதம், சதுஸ்ருங்கஹா சதுஸ்ருங்க பர்வதம், கபிலஹா கபில பர்வதம், சித்ரகூடஹா சித்ரகூட பர்வதம், தேவானீக தேவானீக பர்வதம், ஊர்த்வரோமா ஊர்த்வரோம பர்வதம், திரவிண திரவிண பர்வதம். இது இப்படின்னு இருக்கிற பர்வதங்களும். ரசகுல்யா ரசகுல்யா அப்படிங்கிற நதி, மது மதுகுல்யா மதுகுல்யா அப்படிங்கிற நதி, மித்ரவிந்தா அப்படிங்கிற நதி, ஸ்ருதவிந்தா அப்படிங்கிற நதி, தேவகர்பா அப்படிங்கிற நதி, கிருதச்சுதா அப்படிங்கிற நதி, மந்திரமாலா அப்படின்னு பேர் இருக்கிற நதி, இதி இப்படி இருக்கிற நதிகளும் அங்க இருக்கு. 16வது கத்திய பாகம். யாசாம் பயோபிஹி
കുശദീപ ഔഗസഃ കുശല കോവിദ അഭിയുക്തഃ കുളക സംജ്ഞാ ഭഗവന്തം ജാതവേദ സ്വരൂപിണം കർമ്മ കൗശലേന യജന്തേ യാസാം പയോവി കുശദീപൗഗസ കുശല കോവിദാഭിയുക്ത കുളക സംജ്ഞാ ഭഗവന്തം ജാതവേദ സ്വരൂപിണം കർമ്മ കൗശലേന യജന്തേ. യാസാം ഇപ്പ ചൊന്ന നദികളിലെ പയോഭിഹി ജലങ്ങളാലെ குஷத்தீப ஔகசஹா குஷத்தீபில் இருக்கிற உயிரினங்கள், குஷத்தீபில் வசிக்கிறவா எல்லாரும் குஷல குஷலர்கள், கோவித கோவிதர்கள், அபியுக்தஹா அபியுக்தர்கள், குளக குளகர்கள், சம்ஞா இப்படி இருக்கிற நாமங்களில இவ தெரியப்படுறா. அவ எல்லாரும் பகவந்தம் பகவான் ஜாதவேத ஸ்வரூபினம் ஜாதவேத ஸ்வரூபன அந்த அக்னி ஸ்வரூபன கர்ம கௌசலேன யாகயஜ்ஞ கர்மங்களால யஜந்தே யாகம் செஞ்சு ஹோமம் செஞ்சு பூஜிக்கிறா. குஷலர்கள், கோவிதர்கள், அபியுக்தர்கள், குலகர்கள் இப்படி இருக்கிற 4 வர்ணத்துல இருக்கிறவாளாக்கும் அங்க வசிக்கிறது. அவ பகவான அக்னி ஸ்வரூபனாயிட்டு சேவிக்கிறா. 17வது கத்தியபாகம். பரஸ்ய பிரம்மணஹ சாட்சாத் ஜாதவேதோ அசி ஹவ்யவாட் தேவானாம் புருஷாங்கானாம் யஜ்ஞேன புருஷம் யஜேதி. பரஸ்ய பிரம்மணஹ சாட்சாத் ஜாதவேதஹ அசி ஹவ்யவாட் தேவானாம் புருஷ அங்கானாம் யஜ்ஞேன புருஷம் யஜா இதி. பரஸ்ய பிரம்மண சாட்சாத் ஜாதவேதோசி ஹவ்யவாட் தேவானாம் புருஷாங்கானாம் யஜ்ஞேன புருஷம் யஜேதி. ஜாதவேத ஸ்வரூபனாயிருக்கிற அக்னிதேவா, ஹவிச வகிக்கிற பரபிரம்மமூர்த்தியாயிருக்கிற அக்னிதேவா, நீங்கள் அந்த பரபிரம்மத்தோடு அவயவங்களாயிட்டு இருக்கிற தேவர்களால அந்த பரம்பொருள யஜ்ஞத்தால சேவியுங்கோ. ஜாதவேதஹா பிரபஞ்சத்துல உண்டாகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அக்னி தேவா. எந்த ஒரு விஷயம் பிரபஞ்சத்துல உத்பவிச்சாலும் அது முதல்ல தெரியறது அக்னி தேவனுக்காக்கும். ஜாதம் அப்படின்னா உண்டாகிறது, ஜாதவேதஹா அப்படின்னா உண்டாகிறத இம்மீடியட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கிற நீங்க பரஸ்ய பரம்பொருளான பிரம்மணஹா பிரம்மத்துக்கு சாட்சாத் டைரக்ட் ஆயிட்டு ஹவ்யவாடு ஹவிச கொண்டு போறேனே, அப்படி பரபிரம்மத்துக்கு ஹவிச
கொண்டு செல்லறவராயிட்டு அசி பவிக்கிறே. அக்னிதேவனாக்குமே யாக கர்மங்களில நம்மளோட யஜ்ஞபாகத்தை பரம்பொருளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். பல பல நாமங்களில பல பல தேவதைகளை ஆவாகனம் பண்றோம் நம்ம. அதே மாதிரி அக்னியில பல பல தேவதா சங்கல்பத்துல ஹோமம் பண்றோம். அதெல்லாம் கொண்டு போய் அந்த பரம்பொருள்கிட்டையாக்கும் அக்னி தேவன் சமர்ப்பிக்கிறார். அக்னிதேவனாக்கும் யாக கர்மங்களில நம்மளோட யஜ்ஞபாகத்தை பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கிறது. புருஷாங்கான புருஷோத்தமனோடு சரீர அங்கமாயிருக்கிற அங்கங்களாயிருக்கிற தேவானாம் தேவர்களால, பரம்பொருளோடு சரீர அங்கங்களாக்கும் தேவர்கள், தேவர்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கிற அந்த யாகத்துல சமர்ப்பிக்கிற சர்வமும் அக்னி தேவன் பரம்பொருளுக்காக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். தேவானாம் தேவர்களால யஜ்ஞேனா யஜ்ஞத்தால புருஷம் பரம்பொருள யஜா பூஜிக்கணும். இது இப்படின்னு அவ அக்னி தேவன் கிட்ட பிரார்த்திக்கிறா. தேவர்கள் வழியா யஜ்ஞ கர்மங்களில சமர்ப்பிக்கப்படுற சர்வதும் பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கணுமே பகவானே. 18வது கத்திய பாகம். ததாஜ கிருதஹா உதாது பகிஹி கிருதோதாத் பகிஹி க்ரௌஞ்சதீபஹா திகுணஹா க்ரௌஞ்சதீபோ திகுண சமானேன க்ஷீர உதேன க்ஷீரோதேன பரித உபக்லிப்தஹ விருதஹ யதா குஷதீபஹ கிருத உதேன கிருதோதேன யஸ்மின் க்ரௌஞ்சஹ நாம பர்வதராஜஹ க்ரௌஞ்சோ நாம பர்வதராஜோ தீபநாம நிர்வர்த்தக ஆஸ்தே ததாஜ கிருதோதாத்பஹி க்ரௌஞ்சதீபோ திகுண சமானேன க்ஷீரோதேன பரித உபக்லிப்த விருதோ யதா குஷதீபோ கிருதோதேன யஸ்மின் க்ரௌஞ்சோ நாம பர்வதராஜோ தீபநாம நிர்வர்த்தக ஆஸ்தே. கிருதசாகரத்துக்கு அந்த பக்கமாயிட்டு 16 லட்சம் யோஜனை விஸ்தாரத்தோடு கூடின க்ரௌஞ்ச தீபம் ஸ்திதி பண்றது. அதுக்கு 4 பக்கமும் ஆயிட்டு க்ஷீரசாகரம் ஸ்திதி பண்றது. க்ரௌஞ்சம் அப்படின்னு பேரோடு கூடின ஒரு பர்வதம் அங்க இருக்கிறதுனாலியாக்கும் க்ரௌஞ்ச தீபுக்கு அப்படி ஒரு பேரு வந்தது. ததாஜ இப்போ சொன்ன அത്രയ്ക്കും ദ്വീപുകളെ பார்த்தோமே. அதே மாதிரி கிருதோதாது பகிகி கிருத சமுத்திரத்தோடு வெளியாயிட்டு க்ரௌஞ்ச தீபஹா க்ரௌஞ்சம் அப்படிங்கிற தீபு திகுணஹா குஷத்தீபோடு டபுள் சைஸில் சமானேனா அந்த க்ரௌஞ்ச தீபோடு அந்த அளவுக்கு விஸ்தாரத்தில் க்ஷீரோதேனா பால் சமுத்திரம் பரிதஹா உபக்லிப்தஹா 4 பக்கத்திலையும் நன்னா ரொம்பி நிற்கிறது, ரொம்பி துளும்பி நிற்கிறது. அப்படி 4 பக்கத்திலையும் ஸ்தாபிக்கப்பட்டு யதா எப்படி ஆக்குமோ குஷத்தீபஹா குஷத்தீபு விருதஹா சூழ்ந்து நிற்கிறது. அதே மாதிரியே பால் சமுத்திரம் க்ரௌஞ்ச தீப சூழ்ந்து நிற்கிறது. யஸ்மின் க்ரௌஞ்ச தீபில்
கிரௌஞ்சஹா நாம, கிரௌஞ்சம் அப்படின்னு பேர் இருக்கிற பர்வதராஜஹா, பெரிய ஒரு பர்வதம், பர்வதங்களிலேயே பெரிய பர்வதம், அதாக்கும் இங்க பர்வதராஜஹா. நிர்வர்த்தகா, நிர்வர்த்தக ஆஸ்தே, ஸ்திதி பண்ணுறதுனாலே ஆக்கும் கிரௌஞ்சதீபுக்கு அப்படி ஒரு பேர் வந்தது. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. அப்போ கிரௌஞ்சதீபுக்கு கிரௌஞ்சம் அப்படிங்கிற பேரு வரத்துக்கான காரணமாக்கும் இங்க சொன்னது. 19வது கத்திய பாகம். யஹா அசௌ குஹ பிரஹரணஹா உன்மதிதஹா நிதம்ப குஞ்சஹா அபி க்ஷீர உதேன ஆசிச்யமானஹா பகவதா வருணேன அபிகுப்தஹா விபயஹா பபூவ. யோசௌ குஹ பிரஹரணோன்மதித நிதம்ப குஞ்சோபி க்ஷீரோதேனாசிச்யமானோ பகவதா வருணேனாபிகுப்தோ விபயோ பபூவ. அந்த பர்வதத்தோடு, கிரௌஞ்ச பர்வதத்தோடு அந்த பர்வதத்துல நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு, செடி கொடிகள் எல்லாம் இருக்கு. அதனால அந்த பர்வதத்தோடு விருட்சலதாதிகளோடு கூடின நிதம்ப பிரதேசம். முன்னால சுப்பிரமணிய பகவானோடு வேல்பட்டு பிளர்ந்தது இருந்தா கூட அந்த பர்வதம் க்ஷீரசாகரத்தில் இருக்கிற ஜலத்தால நனைக்கப்பட்டு வருணனால காப்பாற்றப்பட்டு பயமில்லாம இப்பவும் இருக்கு. யஹ அசௌ, இப்ப சொன்ன கிரௌஞ்ச பர்வதம் இருக்கே அந்த பர்வதம் குஹா சுப்பிரமணிய சுவாமியோடு பிரஹரண வேளால அடிகொண்டு, சுப்பிரமணிய சுவாமியோடு ஆயுதம் வேலாக்கும், அந்த வேளால அந்த பர்வதத்துக்கு அடிகொண்டது. நிதம்ப குஞ்சஹா அபி, அதனோட நடுபாகம் முழுவதும் பிளர்க்கப்பட்டது. உன்மதிதஹா, நன்னா தகர்க்கப்பட்டது. உன்மதிதஹா நிதம்ப குஞ்சஹா அபி, அப்படி நன்னா அடிச்சு பிளர்க்கப்பட்ட நடுபாகமாக்கும்னா கூடியும் க்ஷீர உதேன, பால் சமுத்திரத்துல ஆசிச்சியமானஹா ஜலத்தால அந்த பர்வதத்தோடு நிதம்ப பாகம் நனைக்கப்பட்டுட்டே இருந்தது. எப்ப பாரு அந்த தண்ணி பட்டுண்டே இருந்தது. பகவதா வருணேனா, பகவான் வருணதேவனால அபிகுப்தஹா நன்னா காப்பாற்றப்பட்டதாலையும் கிரௌஞ்ச பர்வதம் விபயஹா பயமில்லாதக்கு பபூவா அப்படி இருக்கு. 20வது கத்திய பாகம். தஸ்மின் அபி பிரயவ்ரதஹா கிருதபிருஷ்டஹா நாம அதிபதிஹி ஸ்வே தீபே வர்ஷாணி சப்த விபஜ்ய தேஷு புத்ரநாமசு சப்த ரிக்தாதான் வர்ஷபான் நிவேஷ்ய ஸ்வயம் பகவான் பகவதஹ பரம கல்யாண யசஸஹ ஆத்மபூதஸ்ய ஹரேஹ சரண அரவிந்தம் உபஜகாம. தஸ்மின்னபி பிரயவ்ரதோ கிருதபிருஷ்டோ நாமாதிபதி ஸ்வே தீபே வர்ஷாணி சப்த விபஜ்யதேஷு புத்ரநாமாசு சப்த ரிக்தாதான் வர்ஷபான் நிவேஷ்ய ஸ்வயம் பகவான் பகவதஹ பரம கல்யாண யசஸ ஆத்மபூதஸ்ய ஹரே சரணாரவிந்தம் உபஜகாம.
தஸ்மின் அபி கிரௌஞ்சதீபிலையும் அதனோட அதிபதியாயிருக்கிற கிருதபிருஷ்டன் அப்படிங்கிற பிரியவிரத புத்திரன் அந்த தீப அவரோடு 7 புத்திரர்களுக்காயிட்டு பிரிச்சு கொடுத்தார். கிரௌஞ்சதீபிலையும் பிரியவிரதபுத்திரன் கிருதபிருஷ்டா நாம கிருதபிருஷ்டன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரன் அதிபதியாயிட்டு அவரோடு சொந்தம் அந்த தீப சப்தவர்ஷாணி 7 உபதீபுகளாயிட்டு விபஜிச்சு தேஷு புத்திரநாமாசு அவரோடு 7 புத்திரர்களுக்கு கொடுத்தார். ரிக்தாதான் சப்தவர்ஷபான் அவகாசிகளாயிட்டு 7 அவகாசிகளை அவரு நிவேஷ்யா நியமிச்சார். ரிக்தாதான் அப்படின்னா பின்காமிகளாயிட்டு, ரிக்தம் அப்படின்னா தனம் சம்பத்து அப்படின்னு எல்லாம் அர்த்தம். அந்த சம்பத்துகளுக்கு அதிபதிகளாயிட்டு நியமிச்சார். ரிக்தாதான் அப்படின்னா சம்பத்துக்கு அவகாசிகளாயிட்டு நியமிச்சார். சப்தவர்ஷபான் 7 அவகாசிகளாயிட்டு நிவேஷ்யா நியமிச்சார். சுமேதையா பகவான் எல்லா பகவல் குணங்களும் ரொம்ப நின்ன கிருதபிருஷ்டன் அப்படிங்கிற பிரியவிரத புத்திரன் பரம கல்யாண யசஸா பகவதா டாப் மோஸ்ட் யசஸ் இருக்கிற ஆத்மபூதஸ்யா எல்லா உயிரினங்களோடும் ஆத்மாவா இருக்கிற பகவான் ஹரேஹே ஹரியோடு சரணாரவிந்தத்தை உபஜகாமா சரணம் பிராபிச்சார். 16 லட்சம் யோஜன விஸ்தீர்ணம் இருக்கிற கிரௌஞ்சதீபில ஜனங்கள் அங்க இருக்கா. அவரோடு கூடிட்டு அவரு பிரார்த்திச்சார் பகவான நன்னா சரணடைஞ்சு.